இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் ஸ்ரீ நாராயண குரு. ஓகேவா? இவங்க எங்க அப்படின்னா கேரளத்தை மையமாக கொண்ட இந்த ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம். இது உயர் சாதியினருக்கும் தாழ்த்தப்பட்ட வர்க்கத்திற்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளிலிருந்து தோன்றியது. ஓகேவா? இது ஸ்ரீ நாராயண குரு. அந்த அடுத்து இவ்வியக்கத்தை தோற்றுவித்த ஸ்ரீ நாராயண குருக்கள் இறக்குவதை தொழிலாக கொண்ட கேரளத்து ஈழவ சமூக இயக்கத்தின் ஈட்டி முனையாக விளங்கினர். ஈழவர்கள் கேரள மக்கள் தொகை தனி பெரும்பான்மையாக 26 விழுக்காடு உள்ளனர். ஓகேவா? ஈழவர்கள் கேரள மக்கள் தொகையில 26% இருந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஸ்ரீ நாராயண குரு 1902 ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம். அதான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. SNTP அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஓகேவா? யாரு? ஸ்ரீ நாராயண குரு. எந்த வருஷம்? 1902. ஓகேவா? இந்த அமைப்பு நிறுவியிருக்காங்க. இவ்வமைப்பு பொது பள்ளிகளில் சேருவதற்கான உரிமை, ஓகேவா, அரசு பணிகளில், ரெண்டாவது அரசு பணிகளில் அமர்த்தப்படுதல், அடுத்த சாலைகளை பயன்படுத்துவதற்கான, கோவில்களுக்குள் செல்வதற்கான உரிமை. ஓகே, சாலைகளை பயன்படுத்தணும், கோவிலுக்குள்ள செல்லணும் அப்படிங்கிறதுக்கான உரிமை. அடுத்து அரசியல் பிரதிநிதித்துவம் போன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து இவ்வியக்கம் சமூகத்தில் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு மாறுதல், பாரம்பரியமான அதிகார விநியோக முறையில் மாற்றம், பிற்படுத்தப்பட்ட வர்க்கங்களின் கூட்டமைப்புகளை ஒருங்கிணைத்து பெரு வடிவிலான சம்மேளமாக மாற்றுதல் போன்ற கூட்டமைப்பு மாற்றங்களை கொண்டது. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. அடுத்து கோவில்களுக்குள் ஈழவர்களை நுழைவதற்கு இருந்த தடைகளுக்கு எதிராக ஸ்ரீ நாராயண குரு புதிய கோயில்களை நிறுவியதோடு ஈழவ சமூகம் தன்னைத்தானே நவீனப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு சக்தி கொண்டதாக மாற்றினார். ஓகேவா? அவங்க எல்லா இதுக்கும் போகணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு புதிய கோயிலே நிறுவியிருக்காரு. யாரு? ஸ்ரீ நாராயண குரு. அடுத்து கவிஞர் குமரன் ஆசான். ஓகேவா? அடுத்து டாக்டர் பல்பு, சகோதரன் ஐயப்பன் போன்ற மகத்தான ஆளுமைகள் இவ்வியக்கத்தில் தோன்றி கேரள சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவதில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தின. ஓகேவா? யாரு? கவிஞர் குமரன் ஆசான், அடுத்து டாக்டர் பல்பு, சகோதரன் ஐயப்பன் போன்ற மகத்தான ஆளுமைகள் இவ்வியக்கத்துல தோன்றி அந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிறத அடுத்துவரில் தாக்கத்தினை ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து வைக்கம் சத்தியாகிரகத்தில் நேரடியாக பங்கு பெறாவிட்டாலும் கோவிலை சுற்றியுள்ள தெருக்களில் ஈழவர்கள் நுழைவதற்கான தடைகளுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்பாடு செய்தார். ஓகேவா? அவை எதிர்கால கோவில் நுழைவு இயக்கங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தன. இது சிம்பிள் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீ நாராயண குரு ஒரு அமைப்பு கொண்டுட்டு வந்திருக்காரு. என்ன அமைப்பு அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம். இது எந்த வருஷம்னா 1902. ஏன் அப்படின்னா இந்த ஈழவர்கள் இருக்காங்க கேரளால, அவங்க அந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இல்லை அப்படின்னா கிடையாது, அவங்க போகலாம், இந்த ஈழவ சமூகம் எல்லா கோயில்களும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு இடத்த அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ நாராயண குரு எல்லா கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஒரு அனுமதி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஸ்ரீ நாராயண குருல உள்ள டாபிக்ல உள்ள பாயிண்ட்ஸ்.